ஒவ்வொரு இரவும் இப்படி தூக்கம் களையறது நம்மள சோர்வாக்குறது மட்டும் இல்ல, நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே பாதிக்குது. நிறைய பேர் இதெல்லாம் வயசானா வர்றது சகஜம்தானேன்னு நினைச்சு விட்டுறாங்க. ஆனா இது நாக்டூரியா அப்படிங்கிற ஒரு மருத்துவ நிலைக்கு அறிகுறியா கூட இருக்கலாம். வாங்க அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்க பாருங்க, நாக்டியூரியா அப்படிங்கிறது ஒரு நோயே கிடையாது, அது ஒரு அறிகுறி. அதாவது உடம்புக்குள்ள வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம உடம்பு நமக்கு காட்டுற ஒரு சிக்னல் மாதிரி. குறிப்பா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ராத்திரி நேரத்துல ஒண்ணுக்கு மேற்பட்ட தடவை சிறுநீர் கழிக்க எழ வேண்டியிருந்தா அதைத்தான் நம்ம நாக்டியூரியான்னு சொல்றோம். சரி, இது ஏன் வருது? இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு அடுத்து பார்க்கலாம். சரி, இந்த நாக்டூரியாவுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். வயசாகும்போது நம்ம மூளையில சுரக்கிற சில ஹார்மோன்கள்ல மாற்றம் வர்றது, நம்ம சிறுநீர் பையோட கொள்ளளவு குறையிறது, ஆண்களுக்கு புராஸ்டேட் வீக்கம் ஏற்படுறது, ஏன் உடம்புல தேவைக்கு அதிகமா திரவம் சேருதுன்னு பல விஷயங்கள் இதுக்கு ஒரு காரணமா அமையலாம். இது வெறும் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தானேன்னு நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கலாம். ஆனா உண்மை அதில்ல. தொடர்ந்து தூக்கம் கெடும்போது அது நாள் முழுக்க சோர்வு, கவனக்குறைவு, ஞாபக மறதின்னு ஆரம்பிச்சு இதய நோய் வர்றதுக்கான அபாயத்தை கூட அதிகரிக்குது. அதனால இது ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சு ஒரு முழு உடல் பிரச்சனையா மாறுது. இதை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு இயற்கையான எந்த பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் பூசணி விதை. ஆமா, நாம சமையலுக்கு பயன்படுத்துற அதே பூசணி விதை தான். இந்த பகுதியில இந்த சின்ன விதை எப்படி இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு உதவுதுங்கிறது தான் நாம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். இந்த பூசணி விதையில அப்படி என்னதான் இருக்கு? இதுல மெக்னீசியம், ஜிங்க், ஃபைட்டோஸ்டெரால்கள், டிரிப்டோஃபான், அப்புறம் உடம்புக்கு ரொம்ப தேவையான நல்ல கொழுப்புகள்னு பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த ஒவ்வொரு சத்துமே நம்ம உடம்புல ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஓகே, இந்த சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போய் என்ன பண்ணுது? எப்படி அந்த ராத்திரி நேரத்தை அவசரத்தை கட்டுப்படுத்துது? ரொம்ப சிம்பிளா சொன்னா, பூசணி விதை 3 முக்கியமான வழிகள்ல இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குது. அந்த 3 வழிகள் என்னென்னங்கிறத வாங்க ரொம்ப தெளிவா பார்க்கலாம். முதலாவதா, இதுல இருக்கிற மெக்னீசியம் சிறுநீர் பையோட தசைகளை ரிலாக்ஸ் பண்ணி அடிக்கடி சிறுநீர் கழிக்கணுங்கிற அந்த அவசர உணர்வை குறைக்குது. ரெண்டாவதா, ஃபைட்டோஸ்டெரால்கள்னு ஒரு சத்து ஆண்களோட புரோஸ்டேட் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவுது. மூணாவதா, இதுல இருக்கிற ஜிங்க் நம்ம உடம்புல ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி நீரின் அளவை சீராக்க உதவுது. இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு. பூசணி விதையில டிரிப்டோஃபான் அப்படின்னு ஒரு அமினோ அமிலம் இருக்கு. இது நம்ம உடம்புக்குள்ள போனதும் நமக்கு தூக்கத்தை கொடுக்கற மெலட்டோனின்கிற ஹார்மோனா மாறுது. இதனால ஒரு பக்கம் சிறுநீர் பிரச்சனை குறையுது, இன்னொரு பக்கம் நல்ல ஆழமான நிம்மதியான தூக்கமும் கிடைக்குது. இது ஒரு கல்லுல 2 மாங்காய் மாதிரி, ஒரு இரட்டை நன்மை. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நிஜமாவே வேலை செய்யுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதோ ஒரு உண்மையான அனுபவத்தையே சொல்றேன். ஆரம்பத்துல ஒரு ராத்திரிக்கு 3 தடவை வரைக்கும் எழுந்துட்டு இருந்தேன். இதனால பகல் முழுக்க ஒரே சோர்வு தான். ஆனா வெறும் 4 வாரம் தொடர்ந்து இந்த பூசணி விதைகளை சாப்பிட்ட பிறகு ராத்திரி எழுறது ஒரே ஒரு முறையா குறைஞ்சது. தூக்கம் ரொம்ப ஆழமாச்சு. அடுத்த நாள் எந்த சோர்வும் இல்லாம புத்துணர்ச்சியா இருந்தது. பூசணி விதைகளோட முழு பயனையும் நாம அடையணும்னா அதை சரியான முறையில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிற மாதிரி சில முக்கியமான விஷயங்களை இந்த பகுதியில தெளிவா பார்க்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடலாம்? பொதுவா தினமும் 20லிருந்து 30 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இது தோராயமா நம்ம வீட்ல இருக்கிற டீஸ்பூனால 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு வரும். இந்த அளவு போதுமானதா இருக்கும். சரி, இதை எப்படி எடுத்துக்கணும்? இந்த 20-30 கிராம் விதைகளை தினமும் ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. இத உப்பு சேர்க்காம லேசா வறுத்து சாப்பிடலாம் அல்லது பச்சையாகவும் சாப்பிடலாம். ஆனா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட பலன் கிடைக்கணும்னா இதை தினமும் விடாம தொடர்ந்து எடுத்துக்கணும். இந்த பூசணி விதைகளோட சேர்த்து நம்ம வாழ்க்கை முறையிலையும் சில சின்ன மாற்றங்களை செஞ்சா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். செய்ய வேண்டியவை: ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்புறம் தினமும் ஒரே நேரத்துல தூங்க பழகணும். தவிர்க்க வேண்டியவை: காஃபி, டீ மாதிரியான பானங்கள், அப்புறம் புகைப்பிடிக்கிற பழக்கம். இது ரெண்டுமே உங்க தூக்கத்தை பாதிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, பூசணி விதை 3 முக்கியமான வழிகள்ல நமக்கு உதவுது. 1, சிறுநீர் பையை ரிலாக்ஸ் பண்ணி அதோட கட்டுப்பாட்டை அதிகரிக்குது. 2, நம்ம உடம்போட ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது. 3, கடைசியா நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை மேம்படுத்துது. இந்த 3 நன்மைகளையும் ஒரே நேரத்துல கொடுக்கற ஒரு எளிமையான இயற்கை விதை இது. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இவ்ளோ விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இன்னைக்கு ராத்திரி நீங்க மறுபடியும் எழுந்து நடக்க போறீங்களா? இல்ல இந்த எளிய இயற்கையான தீர்வை முயற்சி செஞ்சு நிம்மதியா அமைதியா தூங்க போறீங்களா? முடிவும் உங்க கையில தான் இருக்கு.